என்னோடு கூட வேதம் வைத்திருக்கிறவர்கள் இந்த நாலு பொழுதுல இந்த வேத தியானத்துக்காக யோவான் எழுதின சுவிசேஷம் இயேசு கிறிஸ்துவின் மார்க்க சாய வாய்ப்பு பெற்ற கிருபை பெற்ற அன்பு சீசனாகிய யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம். இந்த வேத பகுதியை அநேக தடவை வாசித்திருப்பீர்கள். அதிலிருந்து நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டிருப்பீர்கள். 2 நாட்களாக இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்க வேண்டும் என்று அவர் நோக்கி பார்த்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் எனக்கு இந்த பகலில் திருவுளம் பண்ணி இந்த செய்தியை இந்த காலவேளையில் உங்கள் மத்தியில் பேசுவது மிகுந்த மகிழ்ச்சி. யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம். இந்த அன்பு சீசன் யோவான் எழுதின சுவிசேஷம் 1 யோவான், 2 யோவான், 3 யோவான் வெளிப்படுத்தின விசேஷம். கடைசியாக பத்மூத்தியில் இருக்கும்போது கடைசி கால நிகழ்வுகளை குறித்து சம்பவங்களை குறித்து ஆவிக்குள்ளாகி மகிமையான காரியங்களை வெளிப்படுத்தின வெளிப்பாடுகளை எழுதியிருக்கிறார். ஆகவே இந்த மார்க்கு, மத்தேயு, லூக்கா, யோவான் இந்த நற்செய்தி புத்தகங்களை வாசிக்கும் பொழுது யோவான் கொஞ்சம் வித்தியாசமான விதத்துல இயேசு கிறிஸ்துவின் தெய்வீகத்தை குறித்து மையமாய் வைத்து அவருடைய தெய்வீக தன்மையை மையமாய் வைத்து எழுதியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கால சொல்லப்படாத சில வெளிப்பாடுகளை இயேசு கிறிஸ்து குறித்து எழுதியிருக்கிறார். அது என்னவென்று சொன்னால், இந்த யோவான் புஸ்தகத்துல மாத்திரம் நீங்கள் வாசிப்பு என்று சொன்னால் இந்த வார்த்தை மறுபடியாக திரும்பி வரும். நானே ஜீவாப்பம், நானே நல்ல மேய்ப்பன், நானே வழியாய் இருக்கிறேன், நானே சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன், நானே வாசல், நானே திராட்சை செடி. இப்படி இயேசு கிறிஸ்துவை மிக தெய்வீக தன்மையில இயேசுதான் எல்லாத்துக்கும் அஸ்திபாரம் என்று சொல்லி இப்படிப்பட்ட மத்தேயு, மார்க்கு, லூக்கா புத்தகத்தில் சொல்லாத சில சத்தியங்களை யோவான் வெளிப்படுத்தியிருக்கிறார். அதாவது விசேஷம் இந்த புத்தகத்துல. அதுவும் இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தை நீங்க கொஞ்சம் நன்றாய் கவனித்து நீங்க ஆழமா தியானிக்கும் போது இயேசு கிறிஸ்து சொன்ன சில உண்மைகளை நம்ம அறிந்து கொள்ள முடியும். எப்படி 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துல கொரிந்து சபைக்கு பவுல் வரங்களை குறித்து பேசும் பொழுது அந்த நடு சக்கரல 13ஆம் அதிகாரத்துல அன்பு எவ்வளவு அவசியம் என்று பேசுகிறாரோ, அதே போல இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போகிறதுக்கு முன்பதாக, மரணத்தை சந்திப்பதற்கு முன்பதாக தம்முடைய சீஷரை பார்த்து இறுதியின் ஆழத்திலிருந்து பேசின மிக முக்கியமான சத்தியம் தான் இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம். நீங்க 13ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது யோவான் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுக்க போகிறான், நான் பிதாவினிடத்தில் போக வேண்டிய நேரம் வருகிறது, நான் உங்களை விட்டு பிரிய வேண்டிய நேரம் வருகிறது என்று சொன்ன மாத்திரத்துல சீஷருடைய இருதயம் கலங்கி இருந்தது. அந்த பிரிவை ஏற்றுக்கொள்ளாமல் இயேசு சொன்ன வார்த்தையை கேட்ட பொழுது அவருடைய உள்ளம் கலங்கிருக்கும் பொழுது யோவான் எழுதின சுவிசேஷம் 14:1 வாசித்து பார்க்கிறேன் சொன்னால் அவருடைய நிலைமையை அறிந்து, அவருடைய இருதயத்தின் சூழ்நிலையை அறிந்து இயேசு சொல்கிறார், உங்க இருதயம் கலங்காது இருப்பதாக. இப்பொழுது கலங்கிருக்கிற ஒரு இருதயத்துல உங்க விசுவாசம் தடுமாறாதபடிக்கு நீங்க பிதாவினிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள், நான் போய் உங்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை அந்த விவரித்து சொல்லுகிறான். அதுக்கு பிறகுதான் 14ஆம் அதிகாரத்தில் தொடர்ச்சியாக அவரை பாதுகாப்பதற்கு, அவரை ஆறுதல்படுத்துவதற்கு வேறொரு தேற்றவாளன் பரிசுத்தர் வருவார் என்பதை குறித்து போதிக்கிறார். நான் போன பிறகு என் இடத்தை நிரப்புவதற்கு, உங்களை ஆறுதல்படுத்துவதற்கு 14வது அதிகாரம் யோவான் 14ஆம் அதிகாரம், யோவான் 16ஆம் அதிகாரம், இந்த 2 அதிகாரத்திலும் பரிசுத்த ஆவியானவருடைய ஊழியத்தை குறித்தும் வரப்போகிற காரியம் குறித்து பேசுகிறார். அது மத்தியில தான் இந்த யோவான் 15ஆம் அதிகாரத்துல நான் தான் திராட்சை செடி, இது சீஷருக்கு போதிக்கப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம். இந்த யோவான் 15ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிப்பீர்கள் என்று சொன்னால் நிலைத்திருங்கள் 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 என்று சொல்லி 15 முறை இந்த வார்த்தை ரிப்பீட் பண்ணப்பட்டது. மறுபடியும் மறுபடியும் மறுபடியுமாக இயேசு மிகவும் வலியுறுத்தி பேசுற
சத்தியம் என்னவென்று சொன்னால் நிலைத்திருங்கள். நீங்க வேதத்தை வாசிக்கும் போது எனக்கு அன்பானவர்களே, ஒரு வார்த்தை மறுபடியும் 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 ரிப்பீட் பண்ணப்பட்டிருந்தால் அதை நீங்க கவனித்து உற்று நோக்கணும். சம்திங் வெரி இம்பார்ட்டன்ட், மிக முக்கியமான ஒரு காரியத்தை திரும்ப 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 சொல்வார் என்று சொன்னால் அது நம்முடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்த வேண்டியது ஒன்று. ஆகவே இந்த யோவான் 15ஆம் அதிகாரம், நான் ஒன்று சொல்றேன், ஒரு கதை புத்தகத்தை படிக்கிற மாதிரி பைபிளை படிக்காதீங்க. இதுக்குள்ள ஜீவன் இருக்குது, இதுக்குள்ள ஆசீர்வாதம் இருக்குது. அதான் 119ஆம் சங்கீதம் 18ஆம் அதிகாரத்துல சங்கீதக்காரர் சொல்லுகிறார், வேதத்தில் அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். உங்க வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான, உங்க வாழ்க்கைக்கு பிரயோஜனமான, அஸ்திவாரமான, உங்க வாழ்க்கையை செழிக்கக்கூடிய ஜீவனுள்ள வார்த்தை இருக்குது. எத்தனை பேர் விசுவாசிகள்? எல்லாரும் எங்க கையை தட்டி இருக்கணும். ஹல்லேலூயா. நான் அப்படிதான் பார்க்கிறேன். எங்க அப்பா எழுத்துது என் பரிசுத்த ஆவியானவர். அப்படி இருந்தீங்க நான் அதை பார்க்கிறேன், அவருடைய ரியாலிட்டியை நான் பார்க்கிறேன். இது சாதாரணமானது அல்ல. பிசினஸை குறித்து, குடும்ப வாழ்க்கையை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, நடக்க போற காரியத்தை குறித்து, உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் பதில் கொடுக்கக்கூடிய ஒரு வேத புத்தகம் இருக்குமானா அது அப்பா பேசுற வார்த்தை தான். ஆமென். அதனால சொல்லி கவனமா படிங்க, நேரெடுத்து படிங்க. 3 காரியங்களை இயேசு கிறிஸ்து வலியுறுத்துகிறார். அதுக்கு முன்னதாக யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. இயேசு தம்முடைய சீஷரை பார்த்து மரணத்தை சந்திக்க போவதற்கு முன்பதாக ஒரு முக்கியமான அவசியமான ஒரு செய்தியை சொல்கிறார். சாக போகிற நேரத்தில் முக்கியமானவரை முக்கியப்படுத்தி முக்கியத்துவம் கொடுத்து அவனை அழைத்து மிக விசேஷமான காரியங்களை பேசுவாங்க. இயேசு சொல்றார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நான் தெரிந்து கொண்ட நோக்கம் என்னன்றது அடுத்த வசனத்தை நீங்க பார்க்கணும். இங்க இருக்கிற நீங்கள் நல்லா கவனிங்க. உங்க அப்பா அம்மா கண்கள் பார்க்கிறதுக்கு முன்பதாக, தாயின் கருவுல உருவாகும் முன்னே நான் உன்னை அறிந்திருந்தேன் என்று எரேமியா 1:5 எரேமியாவை சொன்னது போல. அதான் எரேமியா சொல்ற, எரேமியா நீ ஒரு சாதாரணமான மனுஷன் இல்ல, அசாதாரணமான காரியம் செய்யும்படி பிடுங்கவும் இடிக்கவும் கட்டவும் நாட்டவும் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள ஜாதிகளுக்குள்ள உன்னை தீர்க்கதரிசியாக ஏற்படுத்தியிருக்கிறது. நீங்க உங்களுக்காக வாழ்வதற்கு அழைக்கப்படல, அவருக்காக வாழ்படி அழைக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் இதை நம்புறீங்க? அதை நான் நல்லா அனுபவிச்சு தான் பேசுறேன். என் வாழ்க்கையில் நான் உணர்ந்திருக்கிறது. சாவை தேடி ஓடிக்கொண்டு என் வாழ்க்கையில் இயேசு என்னைக்கு வந்தாரோ அவர் சொன்னார், நீ சாகரத்துக்கு பிறகுல சாதிக்க பிறந்தன்னு சொன்னாரு. அந்த வார்த்தை தான் எந்த மனுஷனை பிரகாசிக்கப்படுகிற மெய்யான வெளிச்சம். இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் சொல்றேன், உங்களுக்கு பின்னாடி ஆண்டுடைய நோக்கம் இருக்குது. நீங்க உங்க மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக, குடும்பத்துக்காக மாத்திரம் அல்ல, தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்ற தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். வெறுமையான வலையை அலசிக்கொண்டு விரக்தி அடைந்த நிலையில அந்த கடற்கரை ஓரத்துல அழுத்து போய் ஒரு ஆச்சரியத்தோடு எப்பயுமே மீன் கிடைக்க வேண்டிய இந்த வலையில மீன் பிடிக்க அனுபவம் பெற்ற பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், என்னை பின்பற்றி வருவாய் என்று சொன்னான், உன்னை மனுஷனை பிடிக்கிற ஆக்குவேன் என்று சொன்னார். அன்னைக்கு அவர் பாதத்தில் விழுந்து துடுப்பையும் படையும் விட்டுட்டு வந்தவர். சரித்திரம் சொல்கிறது, பேதுரு சிலுவையில தலைக்கலாக அடிக்கப்பட்டு ஜீவனை கொடுத்தார். சவுல அலைகிறார், அடித்தவன், பதவி பெற்றவன், கமலியா பாதத்தில் படிச்சு கற்று தேர்ந்தவர், பெஞ்சமின் கோத்திரம், இஸ்ரவேல் வம்சத்தார், நியாயப்பிரமாணத்தில் குற்றச்சாட்டப்பட்டவன், 8ஆம் நாள் விருந்த செய்யப்பட்டவன். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தோட பயோடத்தாவை பவுல் சொல்றார். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வித்தியாசமான அனுபவங்கள், ஒரு ஓடிபல் வாய்ஸ், சவுலே சவுலே ஒரு சத்தம், ஒரு மகிமையான காட்சி. கீழே விழுகிறாரு. அவர் கேட்கிற கேள்வி 2 கேள்வி. ஆண்டவரே யார்? நீ துன்பப்படுத்தும் இயேசு நானே. உங்களை யார் ஒருத்தவங்க துன்பப்படுத்துறாங்களோ அது இயேசுவை துன்பப்படுத்துக்கு அர்த்தமா இருக்குது.
அதான் இங்க இருக்கிறவங்க சொல்லுங்க, யாரையும் துன்பப்படுத்தாதீங்க. உங்க மனைவி நீங்க துன்பப்படுத்தும் போது இயேசு துன்பப்படுத்தப்படுகிறார். உங்க ஹஸ்பண்டை துன்பப்படுத்தும் போது உங்களுடைய இயேசு துன்பப்படுத்தப்படுகிறார். உங்களை யாராவது துன்பப்படுத்துறாங்களா? அன்னைக்கு கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துவதற்காக வீடுகள் தோறும் போய் இந்த பவுல் என்கிற சவுல் பயங்கரமான கொடுமைகளை, ஸ்தேவான் மரணத்துக்கு சாட்சியா இருந்தவர். அதான் சொல்றாரு, நீ துன்பப்படுத்துற இயேசு நானே. ஆண்டவரே நீர் படித்தவன், பட்டம் பெற்றவன், பதவியில் உள்ளவன், கற்று தெரிந்தவன். ஆனால் ஆண்டவர் யார் என்கிறதே தெரியாத ஒரு நாள் வாழ்ந்து கொண்டிருந்தான். இரண்டாவது கேள்வி, ஆண்டவரே நீ என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்? இயேசு சொன்னாரு, என் நாமத்தின் நிமித்தம் பாடுபடும்படி, லிசன் கேர்ஃபுல்லி, தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமா இருக்கிறான். அன்றைக்கு டெடிகேட் பண்ணாரு, அன்னைக்கு ஒப்பு கொடுத்தாரு. 3 நாள் கண்கள் மறைக்கப்பட்டது, 3 நாள் கூட ஆகினாரு. நாயகரமான கண்கள் கூடாக்கப்பட்டு கிருபையும் சக்தியும் நிறைந்த இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை செய்கிற ஒரு அனுபவத்துக்குள் கொண்டு போகப்பட்டார். அதுக்கு பிறகு 13 நிருபங்கள் பவுல் எழுதுகிறார். இயேசு கிறிஸ்துவின் அச்சி அடையாளம் என் உடம்புல இருக்குது என்று சொல்லுகிறார். இவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க? இயேசு ஏன் தெரிந்து கொண்டார்? இந்த அப்போஸ்தலர்கள் எல்லாருமே சரி, இந்த 12 சீஷர் மாத்திரம் இல்ல, வசனத்தை கவனிச்சு பாருங்க. நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ, நீங்க என் பெயரை சொல்லி என் நாமத்தினால அப்பாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாக, அந்த கேட்டுக்கொள்கிற காரியம் நிறைவேறத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கு, நன்றாய் கவனிக்கலாம் நண்பர்களே, நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நினைத்திருக்கும்படி நான் உங்களை ஏற்படுத்தினேன். நான் உங்களை தெரிந்து கொண்டதோட பர்பஸ், நோக்கம் என்ன என்று சொன்னால், கனி கொடுப்பது மாத்திரமல்ல, கனியில நிலைத்திருக்கும்படி. 2 காரியத்துக்காக உங்களை தெரிஞ்சு கொண்டிருக்கிறேன். என்னுடைய ஓட்டம் முடிவடைய போகுது. நான் பிதாவிடத்தில் வந்து பிதாவிடத்தில் திரும்பி போக போறேன். இப்ப அடுத்தது உங்களுடைய மினிஸ்ட்ரி, உங்களுடைய ஊழியம். நீங்க செய்ய வேண்டியது, நீங்க போய் கனி கொடுக்கவும் அந்த கனியில வாழவும் உங்களை தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா. 3 காரியத்துல இயேசு கிறிஸ்து நீங்க நிலைத்திருக்க வேண்டும். நிலைத்திருக்கிற வார்த்தை ஆங்கிலத்துல abide in me. இந்த ஆங்கில வார்த்தை நிறைய அர்த்தம் இருக்கு. keep on, to be continue, தொடர்ச்சியாக வாழ்க்கை குறித்து பேசுகிறது, dwell பண்றது குறித்து பேசுகிறது, தொடர்ச்சியாக 3 காரியத்துல நீங்க தொடர்ந்து நிலைத்திருப்பது. that means வாழ்ற அனுபவத்துக்குள்ள போகணும். Christianity is not religion கிடையாது, that's a relation. அது மதம் கிடையாது, அது உறவு சார்ந்தது. எந்த உறவை ஆதாம் இழந்தானோ அந்த உறவை 2ஆம் ஆதாமாகிய கிறிஸ்துவுக்குள் சரிப்படுத்தும்படி பிதாவாகிய தேவன் அவரை இந்த உலகத்தில் விதைத்திருக்கிறார். அந்த விதை தான் கோதுமணி விழுந்து செத்தாலுடைய இந்த கோதுமணியாகிய கிறிஸ்து செத்ததனால்தான் இங்கே இவ்வளவு கோதுமணிகள் செடிகளாக பூத்து குலுங்கிட்டு. சாகடித்து சாவை ஜெயித்து அதுக்கு பிறகு ஒரு நித்திய வாழ்க்கை உண்டு என்பதை நாம் இயேசுவிலிருந்து கற்றுக்கொள்ள முடியும். சாவு குறித்து பயந்துடாதீங்க. சாவு உங்களை ஜெயிக்க முடியாது. ஏன்னா சாவை ஜெயித்தவரை தான் நம்ம ஆராதனை செய்திருக்கிறோம். ஆமே. 3 காரியத்துல சுருக்கமா சொல்றேன். 3 காரியத்துல நம்ம வாழணும். சொல்லுங்க, வாழணும். தயவு செய்து பைபிளை வாசிக்கிறதோடு நிறுத்திடாதீங்க. வாசிக்கிறதுல வாழுங்க. வாசிக்கிறதே கிடையாது, அது உங்களுக்கு ஆண்டு உள்ளது. வாசிக்கிறது வேற, விசுவாசிக்கிறது வேற, 2க்கு வித்தியாசம் இருக்கு. வாசிக்கிறது வேற, வாழ்றது வேற. இவங்கெல்லாம் பைபிளை வாசிக்கவே இல்லை. அப்போஸ்தலன் பவுல், பேதுரு, அந்திரேயா, அப்போஸ்தல சீஷர்கள், பரிசுத்த நிறைவு பெற்றவங்க 120 பேர் மேலாக வைத்திருந்தாங்க. அவங்க கையில பைபிளே கிடையாது. ஹலோ, அவங்க வாழ்ந்தாங்க. முதல் அந்தியோக பட்டணத்துல இந்த வெளியில் இருக்கிற ஜனங்கள் பார்த்து சொன்ன, அவங்க தான் பேர் கொடுக்கிறாங்க, இவர்கள் கிறிஸ்தவர்கள். வித்அவுட் தி பைபிள், பைபிள் எல்லாமே அவங்க வாழ்ந்திருப்பாங்கன்னு சொன்னா, பைபிளை வச்சிருக்கிற நீங்களும் நானும் எவ்வளவு வாழ்ந்து காட்டணும் என்பதை விளங்கிக் கொள்ளுங்க. 3 இடத்துல வாழ சொல்றாரு, 3 காரியத்துல நம்மளை வாழ சொல்றாரு.
இன்னைக்கு என்னுடைய பிரசங்கத்தோட தலைப்பு என்னன்னா வாழுங்கள். அதான் பவுல் சொல்றாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு லாபம். வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவை நான் வாழ்கிறேன் என்று சொல்றாரு. அறிவு பிரகாரம் அனுபவிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனாலதான் மரணம் அவங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பா இருக்காருல்ல. சாவுதான் அவங்களை கண்டு பயந்துட்டு இருந்தது, இவங்க சாவு கண்டு பயப்படவே இல்லை. இன்னைக்கு நம்ம பேசுற சாவுதான் எப்படி இருக்குது? இந்த ஆளோட குடும்பம் நடக்கிறதோட ஏதாவது ஒரு கோபத்துல கீழே வந்து செத்து போலான்னு சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம அபிஷேகம் பண்ண வாயில இதெல்லாம் பேசாதீங்க தயவு செய்து. ஆண்டவர் ரொம்ப ஆனர் பண்ணி இருக்கிறார். நீங்க உங்க மேல ஒரு அனாயிண்டிங் இருக்குது, பரிசுத்தாவின் அங்கீகாரம் இருக்குது, பரிசுத்தாவின் முத்திரை இருக்குது. அவங்களாம் பைபிளை வாசிக்க பைபிளே கிடையாது, நியாயப்பிரமாணம் இருந்தது. அந்த நியாயப்பிரமாணம் யூதர்களுக்கு பெரிய ஒரு வாக்குவாதமா இருந்தது. அதான் பவுல் நிறைய இடத்துல கலாச்சார நிருபம், ரோமன் நிருபத்தெல்லாம் எங்கெல்லாம் நியாயப்பிரமாணம் வருதோ அது யூதர்களுக்கு அவர் விவாதம் பண்ணுகிறார். நியாயப்பிரமாணம் என்ன செய்தது, விசுவாசம் என்ன செய்தது? நியாயப்பிரமாணம் மோசையின் காலத்தில் இருந்தது, விசுவாசமோ ஆபிரகாம் நியாயப்பிரமாணம் இல்லாத நாட்கள்ல இந்த விசுவாசத்தினாலே ஆபிரகாம் நீதிமான் ஆக்கப்பட்டான். ஆகவே நீங்க இந்த 613 பிரமாணத்தை வச்சுதான் நீதிமான் ஆக முடியும்ன்றீங்க. இல்ல, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் நீதிமான் ஆக்கப்பட்டார். ஆனால் நியாயப்பிரமாணம் செய்யாததை இயேசு செய்தார் என்கிற வாதங்கள் தான் நிறைய இடத்துல நீங்க பார்க்கலாம். அவங்க கையில பைபிள் கிடையாது, பைபிள் எல்லாமே இயேசுவை வாசிக்கல, வாழ்ந்தார்கள். ஒரு மனைவி பார்த்து சொன்னோம், இயேசு இருந்தா என் ஹஸ்பண்ட் தான் இருக்குன்னு சொன்னோம். பிள்ளைங்க சொன்னோம், இயேசுனா எங்க அப்பா அம்மா தான் இயேசுன்னு சொன்னோம். அந்த நிலைக்கு வர முடியுமா? ஒரு இயேசு இருந்தா என் மனைவி தான் இயேசுன்னு சொல்ல முடியுமா? வாசிச்சு பாருங்க, 3 காலத்துல வாழ சொல்றாரு. வாழாமல் போகும்போது நடக்கிற பாதிப்பு சொல்றாரு. யோவான் 15ஆம் அதிகாரம் 4வது வசனம், என்னில் நிலைத்திருங்கள், தொடர்ச்சியாக remain in me, abide in me. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, யூத ஜனங்களுக்கு இந்த திராட்சை செடி, திராட்சை ரசம், திராட்சை கொடினா விளங்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். அவங்களுக்கு புரியக்கூடிய, விளங்கக்கூடிய இந்த திராட்சை செடியோடைய பிரோஜனமான காரியம் என்ன, இது எவ்வளவு ஆசீர்வாதமான காரியம் என்ன என்ற விளங்கக்கூடிய அளவுக்கு விளக்கமாக சொல்கிறார். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாக கனி கொடுக்க மாட்டாது போல, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். ஏன்னா நாம கனி கொடுப்பதற்காகவும் கனியில நிலைத்திருப்பதற்கு தான் தெரிஞ்சு கொண்டேன். இப்ப நீங்க என்ன செய்ய, என்ன கனி? அந்த கிளையில வர கனி, அந்த கிளை எந்த மரத்தை சார்ந்திருக்குதோ அந்த கனி தான் வெளிப்படும். என்னுடைய கனியை வெளிப்படுத்துங்க, என்ன வாழுங்க. என்ன நினைச்சிருக்கும் போது நான் தான் திராட்சை செடி, ஒரு சிம்போலிக்காக, ஒரு ஊமையாக இயேசுவார், நான் தான் திராட்சை செடி. ஒரு காரியம் மறந்துடாதீங்க, நீங்க கிளைகள். ஆமென். என்னை நிலத்திராவிட்டால் நீங்கள் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தான், வாழ்ந்திருந்தான், வாழ்ந்து கொண்டிருந்தார், வாழ்கிற அனுபவத்துல போனா அவன் வாழ்க்கையில மிகுந்த கனியை கொடுப்பான். கனி உள்ள ஒரு ஜீவியம். என்ன கனி? ரம்புத்தான் மரம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அது ரம்புத்தான் கனிதான். அது பட்டு போகிற வரைக்கும் ஒவ்வொரு வருஷத்திலையும் ஒவ்வொரு சீசன்ல அது கனி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால பிதா என்ன செய்யறாரா, கனி கொடுக்கத்தக்கதாக சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். நீங்க கூட சில மனம் வச்சிருக்கிறவர்கள் அடுத்த கனிக்காக நீங்க வேண்டாத கிளையெல்லாம் வெட்டி அது அடுத்தது ஒரு புதிய இலைகளோடு தோன்றி வருவதற்கான அடிப்படை காரியங்களை நீங்க செய்வீங்க. அதான் இயேசுவார்கள், அவன் மிகுந்த கனி கொடுப்பான். என்னை இல்லாமல் without me உங்களால் ஒன்று செய்யக்கூடாதுன்றதை ஒத்துக்குங்க. நீங்க இல்லாம நான் ஒன்றுன்றதை ஒத்துக்குங்க. அடுத்தது சொல்றாரு பாருங்க, அதோட பாதிப்பு. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரிவுண்ட கொடிய போல இருப்பான், அவன் எரிவுண்ட உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சென்று அக்னியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து
போகும். அவரோட வாழாட்டினா அந்த வாழ்க்கையில ஜீவன் இருக்காது. இன்னைக்கு இயேசுவை படிக்கல, பழக ஆரம்பிச்சாரு, வாசிக்கல. பவுல்லாம் வாழ்ந்தாங்க. அவங்களாம் வாழ்ந்ததுனாலதான் அவங்களுக்கு மரணம், பணம்லாம் அவங்களுக்கு ஒரு துச்சமா இருந்தது. ஒரு நேரத்தில் மட்டும் தேவைக்காக ஜெபிக்கல, வாழ்க்கையே ஆராதனையா மாறிடுச்சு. ஹலோ, 139ஆம் சங்கீதத்துல தாவீது சொல்றாரு, அவரோட எக்ஸ்பீரியன்ஸ், உமக்கு மறைவாக நான் எங்கே போவேன், வானத்துக்கு ஏறினாலும் அங்க இருக்கிறேன், பாதாளத்துல படுக்க போட்டாலும் அங்க இருக்கிறேன், திரும்புற பக்கலாம் தேவனுடைய ஃபீலிங்ஸ், தேவனுடைய உணர்வு, வாழ்கிற அனுபவத்தில் போயிட்டார். இனி யாருமே பிரிக்க முடியாது. எத்தனை லாக்டவுன் வந்தாலும் be ready to die. ஒரே ஒரு 30 நாள் தான் இந்த விக்கிரத்தை தவிர நீ எதையும் வணங்கக்கூடாது என்று தானியேல் காலத்துல தரியு ராஜா கட்டளை பிறப்பிக்கிறார். அது அவன் மேல் பொறாமை கொண்டு செய்யப்பட்ட சூழ்ச்சி. உயிரே போனாலும் இவருடைய உறவை நான் விட மாட்டேன். தானியேல் 6:10 என்ன சொல்றது? ராஜா பத்திரத்தில் கையொப்பம் வைக்கப்பட்டதை அறிந்திருந்த போது தான் முன்பு செய்து வந்தது போலவே, சட்ட பிறப்பிக்கிறதுக்கு முன்பதாக செய்யப்பட்டது போலவே தானியேல் ஜெருசலேமுக்கு நேராக, இப்ப தானியேல் எங்க இருக்காரு? பாபிலோன் இருக்காரு. அவருடைய பார்வையில எங்க இருக்குது? ஜெருசலம். நாங்க பிறந்த ஊரு, அங்கதான் தேவனுடைய ஆலயம், அங்கதான் தேவன் சொன்ன வாக்குத்தத்தம். அவருடைய எண்ணங்கள் பார்வையெல்லாம் ஜெருசலேமுக்கு காரியம் நடக்கணும். நீ எங்க இருந்தாலும் உங்க உணர்வு எதுல கலந்துருக்குது? உங்களுடைய ஃபீலிங்ஸ் எதுல கலந்துருக்குது? காலையில் எழுந்தோம் உங்களுடைய உணர்வுகள் எதை தேடி நாடி ஓடுது? எழுப்ப வேண்டியதா இருக்கு. கொஞ்ச நாள் எழுந்து ஜெபம் பண்ணேன், ஏன்டா தூங்கிட்டே இருக்கிற? அப்ப நம்முடைய கிறிஸ்டியானிட்டி லைஃப் என்னங்க? இது என்னங்க? ஜெபிக்காம வேலைக்கு போறோம் மணி சொல்ல வேண்டியதா இருக்குது. எங்கேயோ நம்ம ரொம்ப பிளவுறாங்க. இந்த சண்டே 1/2 மணி நேரம் வந்து பாஸ்டரமா பாட்டு நடத்தாங்க. இந்த 1/2 hour பத்தாது. ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நாளையும், ஒவ்வொரு மணி நேரமும், ஒவ்வொரு நாளும் படுக்கும் போது தூங்கும் போது அவருடைய ஃபீலிங்ஸ், அவருடைய உணர்வுல இருக்கு. அப்பாவோட உணர்வு திரும்பி பார்க்கறதும் ஏதோ ஏத்து வந்து ஒரு பெண்ணுக்காக அப்பா அம்மாவெல்லாம் தூக்கி போட்டு தற்கொலை பண்ணிக்கிறாங்க. கண்ணை மூணா அந்த பிள்ளைதான் வந்து நிக்குது பாஸ்டர், அந்த பிள்ளைதான் பாஸ்டர் என் உசுறு அங்க கொடுத்துட்டான் பாஸ்டர், அந்த பிள்ளாம என்னால வாழ முடியாது, தாடி வச்சு தண்ணி போட்டு கடைசியில தடுமாறி தள்ளாடி ஒண்ணுக்கு பிரச்சனை எல்லாம் போயிடும். கண்ணை மூடும்போது அவர் வந்து நிக்கிறாராம், கனவுல அவர் வந்து நிக்கிறாரா பாருங்க. கனவுல அவர் வரலன்னா உங்க நினைவுல பிரச்சனை இருக்குது. நினைவுகள் தான் கனவுகள். உங்க கனவுல திரிசா நயந்திரா வந்தாங்கன்னா நீங்க அவங்களதான் ரொம்ப நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க இவரையே நினைச்சுக்கிட்டு இருந்தா உங்க நினைவுல அவரு தான் கனவுல வருவார். வாழ்கிற அனுபவத்துல போங்க. திரும்புற பக்கம்லாம் நீங்க தான் இருக்கீங்க. எங்க போன ஒரு வசனம் சொல்வார் தாவீது, என்னை முன்னும் பின்னும் நெருங்கிட்டு இருக்கீங்க, காற்று இல்லாத இடமே இல்லை. இயேசு முதல் சொல்றாரு, எனக்குள்ள வாழுங்க, என் கனியை வெளிப்படுத்துங்க. அவங்களாம் பேர் வச்சு கிறிஸ்தவம் கிடையாது. வாழ்ந்து வாழ்ந்து காட்டி, ஓ உங்களை பார்த்தா கிறிஸ்தவம் இருக்குது, உங்களை பார்த்தா ஒரு சொசைட்டி எழுப்புனுச்சுங்க, ஒரு வித்தியாசமான ஒரு ஃபேமிலி எழுப்புனுச்சு. அன்னைக்கு பணத்தெல்லாம் கொண்டு வந்துட்டு தேவராஜ்யத்துக்கு விதைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு நியூ சொசைட்டி, ஒரு நியூ மூவ்மெண்ட். அதுல பரிசுத்தோட பங்கெடுப்பு வேற, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம். வெயிட் நான் போய் ஜெபம் பண்ணிட்டு வரேன். வெயிட் நம்ம உபவாசம் இல்லை. உபவாச வாழ்க்கை, ஜெப வாழ்க்கை, கீவிங் எல்லாமே எக்ஸ்ட்ராவா வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்போஸ்தலர் காலத்துல. சும்மா அசால்ட்டா கப்பல்ல தப்பு வச்ச பவுல் மெலிதா தீவுக்கு வரும்பொழுது அந்த குளிர் நேரத்துல ஒரு நெருப்பு போட்டாங்க பாருங்க, அங்க ஒரு பாம்பு அவர் கையை சேர்ந்து உதறி விட்டுட்டு எல்லாம் எதிர்பார்க்கிறான். கொடிய விஷமுள்ள பாம்பு கடிச்சதுனால இதோட பவுல் தெய்வ குத்தம் செஞ்சிருக்காரு, செத்து போவாரு. ஆனா அசால்ட்டா உதறி தள்ளிட்டு அங்க தேவனை மகிமைப்படுத்த அந்த மெலிதாத்தூர்ல இருக்கிற ஜனங்களுக்கு சுவிசேஷம் சொல்றாங்க. அந்த சொசைட்டி எங்க? கடந்த வாரம் நான் பேசும்போது நெக்ஸ்ட் ஜெனரேஷன் நெருப்பையும் கண்டு
பயப்படாத, அதை சேலஞ்ச் பண்ணுகிற அந்த இளைஞர்கள் இருக்க. எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்காமல் போனாலும், தப்புவிக்காமல் போனாலும் நீ சொல்கிற காரியத்தை செய்ய மாட்டோம் என்று நெருப்பையும் அக்கினி ஜுவாலையும் சாவையும் சந்திக்கிறதுக்கு ஆயுதமா இருந்த அந்த வாலிபர்கள் இன்னைக்கு எங்க? உங்ககிட்ட இந்த ஹெட்போனை பிரிக்கிறதுக்கே அம்மா அப்பா படாத பாடுபடுறாங்க. நிறைய பாயிண்ட் பண்ணி சொல்லல, ஆதங்கத்துல சொல்றேன். உங்ககிட்ட ஒரு வேலை இந்த துணியை போய் காய போறோம்னு சொல்றது கூட ஒரு அம்மா அப்பா படாத பாடுபடுறாங்க. நீங்க என்னத்தை வரப்போற காலத்துல சாதிக்க போறீங்க? ஒருவேளை சாவு கண்முன்னுக்கு வந்தா சொல்ல முடியாது, முஸ்லீமா மாணவன் மாறிடும், சொல்ல முடியாது. கொஞ்ச நாளைக்கு தானே. இப்படி போனவங்க நிறைய பேருங்க. போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் வாழ்ற அனுபவத்துல போங்க, வாழ்ற அனுபவத்தில். ரெண்டாவது ஒரு காலத்துல நிலைத்திருக்க சொல்றாரு, ரெண்டாவது ஒரு காலத்துல வாழ சொல்றாரு. 7வது வசனம் பாருங்க. 1வது அவருக்குள்ள வாழ்றது, அவருக்குள்ள நிலைச்சிருக்குது. அவருக்குள்ள வாழ 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 அவருடைய கனி அன்பு, தியாகம், நீடிய சாந்தம், நீடிய பொறுமை, யார் என்ன சொன்னாலும் மன்னிக்கிறது. இதான் அவருடைய ஃப்ரூட்ஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். அவருடைய ஃப்ரூட்ஸ், இயேசுடைய கனிகள் இதுதான். எல்லாரையும் மன்னிப்பாரு, எல்லாரையும் அவர் அணைக்க முடியும், குறை பேச மாட்டாரு, கசந்துக்க மாட்டாரு. ஃபுல் ஆஃப் லவ். தெய்வன் அன்பாகவே இருக்கிறார். 2வது பாருங்க, 7வது வசனத்துல இருக்கு. நீங்க என்னிலும் என் வார்த்தையிலும் உங்களிலும் நிலைத்திருந்தால், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்க மிகுந்த கனி கொடுப்பதற்கு என்ன கூட நினைச்சிருக்கிறார். இந்த சொல்றே, நீங்க கேட்கறதெல்லாம் நடக்கணும்னா, நீங்க கேட்டுக்கொள்ளலாம் செய்யப்படணும்னா, என் வார்த்தையில நினைச்சிருங்க, வார்த்தையில வாழுங்க. வார்த்தையை வாசிக்காதீங்க, வாசிக்கத்தோட நிறுத்திடாதீங்க, வார்த்தையில வாழ ஆரம்பிங்க. எஸ் ஹஸ்பண்ட்னா எப்படி இருக்கணும்? ஹஸ்பண்டை குறித்து பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்லியிருக்கிறார்? எபேசியர் 5ஆம் அதிகாரம் உங்களுக்கு தெரியணும். வாழ ஆரம்பிங்க. அதான் கொஞ்ச நாள் 10 வருஷம், இப்ப 16 வருஷம் வாழ்ந்து டிவோர்ஸ் மத்தியில நிக்கிற ஒரு வாலிப சகோதரியோட தான் காலைல வந்து பேசிக்கிட்டேன். அதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க லைஃப்ல நடந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், பொருளாதார பிரச்சனை, பேசக்கூடாத வார்த்தைலாம் என் கணவர் பேசினால் எதுவுமே என்னால் சமாளிச்சு போக முடியாது அப்படின்னு ஒரு வேதனையோடு பேசின ஒரு டெஸ்டிமனி தான் கேட்டுக்கிட்டே வந்தேன். சின்னப்பிள்ளையோட இருந்து வார்த்தையில வாழுங்க. as a wife-னா எப்படி இருக்கணும், பிள்ளைகளா எப்படி இருக்கணும், பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும். வாசிக்கிறது மாத்திரம் இல்லை, இந்த வசனங்களை வாழ வைக்கும். நீங்க கேட்டுக்கொள்ளுறது செய்யப்படணும்னா, அடுத்து சொல்றாரு, நீங்க என் வார்த்தையில நிலைச்சிருங்க. கேட்குது வேற, கேட்டு உணர்வடைந்தவன் எவ்வளோ அவன் 100ஆக பலன் கொடுத்தான். மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் இயேசு சொல்றாரு, வார்த்தை விதைன்றார். விதை விதைக்கப்படும் போது அது செடியாக, செடி மரமாக, மரம் காடாக, காடுல கனின்னு நீங்க பார்க்கலாம். வார்த்தைய வாடுங்க. பணத்தை குறித்து என்ன பேசிருக்குது, மன்னிப்பு குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்குது, வாழுங்க, வாழாடுங்க. என் வார்த்தையில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது செய்யப்பட்டு நல்லா விளையாடுங்க. நான் கேட்கறது ஏன் ஃபுல்ஃபில் ஆக மாட்டேது, நான் கேட்கறது ஏன் செய்யப்படலைன்னா வாழ்க்கையில எங்கேயோ மிஸ் ஆகும். இங்க பாருங்க, ஒரு நல்ல சாட்சி சொல்றேன். இந்த 2ஆம் மாதம், 3ஆம் மாதம், 4ஆம் மாதம், 5ஆம் மாதம், இது என்னது, ஜூன் மாதம், ஜூலைல வந்துட்டோம். இந்த 4ஆம் மாதத்துலேருந்து இந்த சபையிலிருந்து எனக்கு ஃபுல்லாக ஒரு அமௌண்ட் கிடைக்கல, எனக்கு சேலரி கிடையாது. ஆனால் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் இந்த வார்த்தைக்குள்ள ஜீவனை பார்க்கும்போது அற்புதமாய், அதிசயமாய், ஆச்சரியமாய் என் தேவையில ஆண்டு சந்திச்சுட்டு இருந்தாங்க. இந்த வார்த்தைக்குள்ள இருக்கிற ஜீவன், இந்த வார்த்தையாகவே இருக்கிற கிறிஸ்து, இந்த வார்த்தைக்கு நான் அப்படியே ஆகட்டும் ஆமேன்னு சொல்லும் பொழுது, இந்த வார்த்தையை அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி நான் அல்லேலூயா சொல்லும் பொழுது, அந்த வார்த்தை என்னை வாழ வைக்கிறது.
வார்த்தை வாழ வைக்கும். 2-3 அற்புதங்களெல்லாம் நடந்தது புரியுது. வார்த்தையை வாழுங்க. வாலிப பிள்ளைகள் சொல்றேன், வாசிச்சதான் வாழ முடியும். எனக்கு தெரியல நீங்க எவ்வளவு பேர் வாசிக்கிறதுன்னு தெரியல. வாசிக்க வாழ ஆரம்பிங்க. 3வது இன்னொரு இடத்துல நிலைச்சிருக்க சொல்றாரு. வாசிக்கிறேன் பாருங்க, 8வது வசனம். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கு சீசலாய் இருக்கிறீர்கள். நீங்க சீசலுக்கு ஒரு அடையாளம் என்ன தெரியுங்களா? பிதா மகிமைப்படுறதுக்கு ஒரு அடையாளம் என்ன தெரியுங்களா? இந்த எனக்குள்ள வாழ்றது, என் வார்த்தைக்குள் வாழ்றது, வார்த்தையினால் வாழும்போது வருகிற கனிகள், கிறிஸ்துக்குள் வாழும்போது வருகிற கனிகள், இந்த கனி வெளிப்படும் பொழுது அதுதான் நீங்க சீசலுக்கு அடையாளமும். இதுலதான் பிதா மகிமைப்படுறார். 8வது வசனத்துல. 9வது வசனம், பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களை அன்பாய் இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே வாழுங்கள், அன்பிலே நிலைத்திருங்கள். எனக்குள்ள நினைச்சிருங்க, எனக்குள்ள வாழுங்க. 4வது வசனம். 7வது வசனம், என் வார்த்தைக்குள்ள வாழுங்க, உங்க வாழ்க்கை என் வார்த்தையாகவே மாற்றும், என் வார்த்தையை உங்க வாழ்க்கையாகவே மாற்றும். 3வது சொல்றாரு, என் அன்புல வாழுங்கன்னு சொல்றாரு. என் அன்புல நிலைச்சிருங்க. ஆமென். நான் என் பிதாவின் கற்பனை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல. நீங்க தேவனுடைய அன்புல நிலைச்சிருக்கிறதுக்கு அடையாளமா அப்பாவுடைய கட்டளையை கை கொள்வது. இயேசு சொல்ற, நான் எங்க அப்பாவுடைய கற்பனை கை கொண்டு, 10வது வசனம், அவருடைய அன்புல வாழ்வது போல நீங்களும் என்னுடைய கற்பனை கை கொண்டிருந்தால் என் அன்புல நிலைத்திருப்பீர்கள். அன்புக்கு ஒரு அடையாளம் தெரியுமா? அப்பாவுடைய கட்டளை கை கொள்வது. நீங்க அப்பா மேல ரொம்ப லவ் வச்சிருந்தீங்கன்னா அப்பாவுடைய கமாண்ட்மெண்ட்ஸ் கட்டளை ரொம்ப ஈஸி. டேய் அந்த அப்பாவாக நீங்க போக மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் பின்னாடி அப்பாவுடைய அன்பு இருக்குது, அம்மாவுடைய அன்பு இருக்குது. நீங்க தவறு செய்யறதுன்னா மிஸ்டேக் பண்ணல காரணம் நம்ம எப்ப நம்ம யோசிப்போம், தவறு செஞ்சு மிஸ்டேக் ஆன பிறகு வாழ்க்கையில் ஏதாவது பாதிக்கும் போது அப்பாவுடைய அன்பை உணர்வும். இல்ல, நீங்க அப்பாவுடைய அன்பை உணர்ந்தாவே தவறு செய்யற விஷயத்தான் அந்த அன்பு உங்களை தற்காத்து, உங்களை தட்டி கொடுத்து உங்களை பாதுகாக்கும். இயேசு சொல்றாரு, நான் பிதாவின் கற்பனை கை கொண்டு, நான் எதுவுமே என்னோட சுயமா செய்யல, எனக்கு ஒரு அப்பா இருக்கிறாரு, எனக்கு ஒரு ஃபாதர் இருக்கிறாரு, அவர் சொல்றதை நான் கை கொண்டு அவர் அன்பில வாழ்வது போல நீங்களும் என்னுடைய கற்பனை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பில வாழுங்கள். என்னுடைய சந்தோஷம். இந்த அன்புல வாழலாம் என்ன நடக்குது? 11வது வசனம் பாருங்க. இந்த அன்புல வாழும்போது அந்த அன்போட ஜாய் அதை நீங்க அனுபவிக்கலாம். அன்பிலிருந்து வர ஒரு சந்தோஷம் இருக்கு பாருங்க. என்னுடைய சந்தோஷம் உங்களை நிலைத்திருக்கும் படிக்கும், உங்கள் சந்தோஷம் நிறைவாகும் படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உங்க சந்தோஷம் ஃபுல்னஸா இருக்கணும்னா, ரியல் ஜாய், உண்மையான மகிழ்ச்சி எங்கதா இருக்கு? அன்பு செய்யறதா இருக்கு, அன்பா இருக்கிறதா இருக்கு. பாருங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள, அப்பா அம்மாக்குள்ள, பிள்ளைகளுக்குள்ள வாக்குவாதம், பிரச்சனை, கசப்பு வரும்போது அந்த ரியல் சந்தோஷம் போயிடும். எதனால? அன்பு ஒன்று இல்லாமல் போகும்போது அந்த வீட்டுல பம்பு தான் வந்து சேரும். பம்பு வந்தாலும் அன்பு போயிடும். அன்னைக்கு ஊரா அந்த வீடு சுடுகாடு போல இருக்கும். ஏன் மச்சான் அப்பெல்லாம் வேலை பண்ணி வீட்டுக்கு போகணும்? அடப்போ மச்சான், வீட்டுக்கு போறது ஒண்ணுதான், சுடுகாட்டுக்கு போறது ஒண்ணுதான். சரியாம கட்டிக்கிட்டான் மச்சான், நான் கட்டினேன் பேய் மச்சான். வந்து அப்பா வீட்டுக்கு வர்றது லேட்டான விளங்கி கொள்ளுங்க, அவர் வீட்டுக்கு வரவே பிடிக்கட்டும். போச்சு, சந்தோஷம் போச்சு, மன நிறைவு போயிடுச்சு. அன்பை பத்தி படிக்கிறது இல்ல, அன்பை பத்தி கேட்கறது இல்ல, பிராக்டிஸ் பண்றது, வாழ்றது. அவர் அன்பாகவே இருக்கிறார், அன்பாவே இருக்கிறார். அடுத்து சொல்றார் பாருங்க, என்னுடைய சந்தோஷம் நிலைச்சிருக்கும்படி இந்த அன்புல தான் அவருக்குள்ள வாழ்றதும், அவருடைய வார்த்தையில வாழ்றதும், இந்த அன்புல வாழும்போதுதான் ஒரு ரியல் ஜாய், ரியலான ஒரு லைஃப் நீங்க பார்க்க முடியும், அந்த ஜீவனை பார்க்க முடியும். சந்தோஷம் நிறைவாகும்படிக்கு, என் சந்தோஷங்களை நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் ஃபுல்னஸ் ஆகபடி நிறைவாகும்படிக்கு இவைகளுக்கு சொல்கிறேன். நான் உங்கள் அன்பா இருக்கிறது போல நீங்களும், வாசிங்க எல்லாரும் சேர்ந்து, நீங்களும் ஒருவர் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்பது
கட்டளை. இதை நீங்க மீற முடியாது. ஹலோ, இந்த வசனத்தை வாசிக்கும் பாபம். யாராச்சும் வந்து 18ஆம் வசனம் 17 வாசிங்க. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பது இவைகளை உங்களுக்கு கற்பிக்கிறேன். உலகம் உங்களை பகைத்தால் உங்களை பகைக்கிறதுக்கு முன்னே என்னை பகைத்தது என்று அறியுங்கள். நான் வந்து என் மனைவியை பகைக்கிறேன்னா, என் மனைவியை பகைக்கிறதுக்கு முன்பதாக இயேசுவை பகைச்சிட்டேன். நான் ஒரு ஆளை விரோதிக்கிறேன்னா இயேசுவை விரோதிக்கிறேன். என்ன சொல்றாரு பாருங்க, உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதுங்க. நீங்க பகைக்கப்படும் போது அது என்னையும் பகைக்கிறது அறிஞ்சு கொள்ளுங்க. இந்த சபையில இருக்கிறவங்களுக்கு சொல்றேன், யாரையும் நீங்க பகைக்க முடியாது. நீங்க பகைக்கணும், முறைக்கணும், விரோதிக்கணும் தீர்மானிக்கணும்னா நீங்க இயேசுவை விரோதிக்க ஆரம்பிச்சிட்டீங்க, பகைக்க ஆரம்பிச்சுங்க. அந்த ரியாலிட்டி நீங்க பார்க்க முடியாது, அந்த ஜீவனை பார்க்க முடியாது, அந்த ஜீவன் நதிய வாழ்க்கை பார்க்க முடியாது, சந்தோஷம் நிறைவாகாது. எவ்வளவு பணம் படைச்சிருந்தாலும், பணம் வந்தால், பதவி இருந்தாலும், பட்டம் இருந்தாலும், அந்த ரியல், அந்த ஜோய், God kind of life, அந்த ஜீவனை நீங்க பார்க்க முடியாது. இந்த ஜீவனை தான் ஆதாம் இழந்தான். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரனே வந்தான். அப்பாவோட உள்ளம் எப்படி தெரியுமா? அன்னைக்கு 2 நாளுக்கு முன்னதாக நானே என் மனைவி ஜெபிச்சுட்டு இருந்தோம். வீச்சுல ஜெபிச்சுட்டு இருக்கும் போது இந்த வசனம் எனக்கு தப்புட பரிசுத்தாவின் வெளிச்சம் கொடுத்தார். ஒருவரும் கெட்டு போகாமல், யோவான் 3:10, எல்லாரும் ரட்சிக்கப்படும்படி, ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் அந்த இயேசுக்குள்ள இருக்க அந்த ரியாலிட்டி, அந்த லைஃப், அந்த ஜோயை, அந்த ஜீவனை அடையும்படிக்கு தன் ஒரே குமாரனை கொடுத்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்தான். அன்லிமிட்டட் லவ், அன்கண்டிஷனல் லவ், நிபந்தனையற்ற அன்பு, அப்பாவோடைய அன்பு. அவருடைய ஆவி பார்த்தீங்கன்னா யாருமே கெட்டு போகக்கூடாது. எல்லாரும் நல்லா இருக்கிற நினைக்கிற ஒரு ஆவி நம்ம கிட்ட இருக்குன்னா அது அப்பாவுடைய அன்பு. நாசமா போகட்டும். எனக்கு தெரியும் என்ன சொன்னேன், படு நல்லா படு. இந்த ஜபம் தான் ஆவியானவர் கொடுக்கிற ஜபம் இல்ல. சத்தியத்தை மறைக்கும்படி சாத்தான் சைக்கிள்ல வந்து சொல்ற காரியம். ஏமாற்றாதீங்க, கவனமா இருக்கு. ஒரு ஆளை பகைக்கும் பொழுது, விரோதிக்கும் பொழுது, உலகம் கூட பகைத்தால் அது என்னை பகைத்து அறிந்து கொள்ளுங்க. நீங்க பகைக்கப்படும் போதுதான் யாராச்சும் உங்களை பகைக்கிறாங்களா, சோத்திரம் பண்ணுங்க. கைமாறு பரலோகத்துல இருந்து உங்களுக்கு உண்டாகும். பதிலுக்கு நீங்க செய்யாதீங்க, அது அன்பு கிடையாது, அது பெரும் அன்பு. ஆண்டவர் கதை கேட்ட ஆண்டவரே, யாருமே கெட்டு போகக்கூடாது என்ற அந்த தூய்மையான அந்த ஆவி எனக்கு தாங்க. என்னுடைய ஜபத்துல, என்னுடைய எண்ணத்துல, என் உணர்வுல ஒருத்தரும் கெட்டு போகக்கூடாது ஒரு இறுதி என்ற அந்த ஹார்ட் எனக்கு கொடுங்க. அந்த இன்னசென்டான ஸ்பிரிட், அந்த கிளீனான ஒரு ஹார்ட் பாருங்க, அந்த சுத்தமான இறுதியை கொடுங்க. அந்த சுத்தத்துல இருந்து ஜபம் பண்ணி பாருங்க, சும்மா சூப்பர் நேச்சுரல் அற்புதம் நடக்குங்க. அதுக்கு நம்முடைய மேரி சாட்சி. நாங்கள் போன இடத்துல கர்த்தர் செஞ்சார் எதிர்மா, அந்த இன்னசென்டான இருந்து ஜெபிக்கிறோம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் சர்வசாதாரணமாக நடக்கும். ஏன்னா உள்ளம் தூய்மையா இருக்குது, தூய்மையான அன்பு, அன்லிமிட்டட் லவ். அதான் சொல்றாரு பாருங்க, நீங்க ஒருவர் ஒரு அன்பா இருக்க வேண்டுமே என்னுடைய கற்பனையாக. ஒருவன் தன்னை சிநேகிதற்காக, இந்த அன்போடைய அடையாளம் என்ன தெரியுமா? ஒண்ணுக்கு சொல்றாரு, நீங்க என்ன நினைச்சிருந்தா அதோட அடையாளம் என்னன்னு சொல்றாரு, பாதிப்பு சொல்றாரு. வார்த்தையில வாழும்போது அதோட அடையாளத்தை சொல்றாரு. ஆனா அன்புல இருக்கும்போது அதோட அடையாளம் என்ன தெரியுமா? ஒன்னாவது உங்க சந்தோஷம் நிறைவாகும். என் சந்தோஷத்தை பெற்று உங்க சந்தோஷம் நிறைவாகும். அடுத்து சொல்றாரு, அதோட அடையாளம் என்னவென்றால், ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் உயிரை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவருக்கும் இல்லை. நீங்க வாலிப பிள்ளைகள் சொல்ல, என்னங்க லவ் பண்றீங்க? அந்த பயப்பட சொல்ல, உண்மையே சின்சியரா நான் லவ் பண்றதா? சரி நீ வா, நம்ம 2 பேரும் டிவி போவோம். இப்ப நீ குதிச்சு பாரு. அவன் குதிச்சுட்டானா அவனுக்கு நீ கடலை வச்சு அவனே சாமியா கும்பிடு. ஏசு சொல்லல, அவர் சொன்னதை செஞ்சாரு, செஞ்சுதான் சொன்னாரு. அவர் அப்பா கிட்ட என்ன வாழ்ந்தாரோ, பிதா கிட்ட என்ன பண்றாரோ வாழ்க்கையா மாத்தினார். உண்மையான அன்போட அடையாளம் ஜீவனை எடுக்காது, ஜீவனை கொடுக்கும். அன்பு கொடுக்கும், அன்பு எடுக்காது, அன்பு கெடுக்காது.
தசமமாக தான் எத்தனை கொடுக்கணும்? லவ்ல இருந்து கொடுக்கணும். ஏங்குவோம் பாருங்க, எப்படா பர்த்டே வர சர்ப்ரைஸ் கேக் கட்டிங்க, சர்ப்ரைஸ் சுடிதார் வாங்கி கொடுப்பாங்க பாருங்க. அப்பெல்லாம் கணக்கு வராது. ஒரு கடையில உட்கார்ந்தோமா, நம்ம எல்லாரும் உட்கார்ந்தோமா, போட்டி போடுவாங்க காசு கட்டுக்கு, நீ வை நீ இல்ல நீ வை, அப்படின்னு அடிச்சுக்கும் பாருங்க. இந்த மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட், இந்த மாதிரி ஒரு கனம், இந்த மாதிரி போட்டி போட்டு தசமாக விதைக்கிறோமா? இந்த மாதிரி போட்டி போட்டுட்டு காணிக்க கொடுக்கிறோமா? அதுக்கு காரணம் தெரியுமா? என்னுடைய நட்பை நான் மதிக்கிறேன், இவன் என்னோட ஃப்ரெண்டு, அவனை கட்ட விடக்கூடாது. எவ்வளவு ஓனர் பண்றீங்க? பாசம் வந்தா கூட அப்படிதான், பாசம் கட்டும் போது சில தடுப்பீங்க பாருங்க, பச நீங்க வைங்க நீங்க வைங்க. அது என்ன தெரியுமா? நீங்க என் மேல வச்சுக்காது ஒரு பெரிய கனம், ஓனரிங், கீவிங்க ஓனர் பண்றேன் நான். என் பணம் இல்ல, படைத்தவர். இந்த பணம் இல்ல, நான் அவர் மேல வச்ச லவ், பாசம். பணம் பிரச்சனை இல்லை, அன்னைக்கு அவர் மேல வச்ச பாசம், எதையும் கொடுக்க ஆயத்தமா. அதான் அப்பா கொடுத்தாரு மகனை, மகன் உயிரை கொடுத்தாரு. பரிசுத்தர் வரும்போது வரங்களை கொடுத்திருக்காரு, கனிகளை கொடுத்தாரு. அவங்க கொடுக்கிறவங்க கெடுக்கிறவங்க. அதுக்கு காரணமா ஆழத்துல போய் பார்த்தா அன்புன்ற எடுத்துருக்கும். லவ் LOV இருக்கும், அன்பு. ஒரு அடையாளமா தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவருக்கும் இல்லை. அதான் இயேசு கடைசியா முடிக்கும் போது சாகரத்துல சொல்றாரு, நான் உயிரை கொடுக்க போறேன். அந்த உயிருக்கு மதிப்பு என்ன தெரியுமா? உங்க மேல அன்பு. எங்க அப்பா சொல்லி அனுப்பினாரு, தம்பி மை சன், உன் மரணத்துல நிறைய மரணம் மறிக்க போகுது, உயிர்த்தெழுதல் ஒன்று இருக்குது. ஒரு 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 அன்கண்டிஷனல் லவ், எதிர்பார்க்காத ஒரு அன்பு இருக்குது, அன்லிமிட்டட் அன்பு. நான் அன்பா இருக்கிறேன் என்பதை இந்த ஜனங்கள் வளர்க்கறதுக்கு உன் ஜீவனை கொடுக்க ரெடியா இருந்தாரு, கொடுத்தாருங்க. ஈஸ்டருக்கு மட்டும், குட் ஃப்ரைடேக்கு மட்டும் அவர் நினைவு கூறல. குட் ஃப்ரைடேக்கு மட்டும் அவர் சொல்றாரு, இயேசுவின் மரணத்தை நாம் எப்பொழுதும் சுமந்து திரிகிறோம். not the day of Easter or Good Friday. ஒவ்வொரு நாள் அவர் சொல்றாரு, நான் ஞானசானத்துல என்னைக்கு செத்தனோ, உயிர்த்தெழுதல் சாயல நான் இணைக்கப்பட்ட உயிர்த்தெழுதல் மண்ணையில வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க உயிர்த்தெழுதலையும் அவங்க இயேசுவின் மரணத்தை வேற மாதிரி பார்க்கறாங்க. இன்னைக்கு சிலுவையை கழுத்துல போட்டுக்கிறோம், கதுல மாட்டிக்கிறோம், கால்ல மாட்டிக்கிறோம், எங்கெங்க மாட்டிக்கிறீங்க, ஸ்டைலெல்லாம் போல. அவர் சொல்றாரு, சிலுவையில் நான் அவரோடு கூட அறையப்பட்டிருக்கிறேன், இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்து என்னில் வாழ்கிறான். ரோமர் 6:6, பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கு, இனி வாழ்வது நான் அல்ல. அவங்க சிலுவையை தியானிச்சத பார்த்தா அவங்க சிலுவையை வாழ ஆரம்பிச்சுட்டாங்க. கழுத்துலயோ காலிலயோ கதுலையோ மாட்டல, வெளியில சிலுவை, உள்ளுக்கு சிறைச்சேத வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏன்னா அவர் வேற ஒண்ணு வச்சிருக்கிறாரு, இவர் ஒண்ணு மாட்டிருக்கிறாரு, எடுத்து மாட்டிருக்காரு. நம்ம சிலுவை சமாதானம் உள்ளவரே உள்ள வாங்கணும், இல்ல சமாதானம் இருக்கும். சிலுவை நீங்க கால மாட்டீங்களோ, கழுத்துல மாட்டீங்களோ, கதுல மாட்டீங்களோ, சிலுவைக்குள்ள இருக்கிற சத்தியத்துல வாழ ஆரம்பிக்கும். சொல்லி முடிக்கிறேன், நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்கள். நான் சொல்லுங்க, செய்வீர்கள். ஆனால் யோவான் 15:14, என் சிநேகிதராய் இருப்பீர்கள். இப்ப இயேசு சாகர நேரத்துல தான் சொல்றாரு, நீங்க என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ். எந்த கடலாச்சும் பக்தர்களை பார்த்து ஃப்ரெண்ட் சொல்லுவாங்களா? இவர் சொல்றாரு, இந்த கடவுள் சொல்றாரு, தேவகுமார் சொல்றாரு, இனிமே நாங்கள் நண்பர்கள். ஒரு நண்பனுக்காக உயிரை கொடுப்பதுதான் மேலானது, மேலான அன்புன்னு சொல்லிட்டு கடைசியா சொல்லி முடிக்கிறார். இனி நான் உங்களை டிசைபிள், ஊழியக்காரன் சொல்லுவதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்து அறிய மாட்டான். இந்த எஜமான் சர்வன்ட் பாஸ், எஜமான் போய் சொல்லிட்டே இருப்பாரா? எஜமானோட பிளான், எஜமானுடைய திட்டம் ஒன்று, இவனா அடிமை, இவன் வந்து ஒரு சர்வன் தான். உட்கார நடக்கணும், கூலிக்கு வேலை செய்வேன். இனிமே நீங்க என்னுடைய டிசைபிள் இல்ல. என்ன சொல்றாரு பாருங்க, நான் அப்படி பார்க்கல. இனிமே நீங்க என்னுடைய நண்பர்களா இருக்கிற ஊழியக்காரன் தன் எஜமான் செய்து அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதன் என்றேன், ஏனெனில் என் பிதாவிடத்தில் நான் கேட்கிற எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். ஒரு வல்னரபிலிட்டி, ஒரு மறைவில்லாமல் திறந்த மனதோடு முகமுகமாய் அவர் அனுபவிக்கிற அனுபவம், அவர் அன்பை
ஒவ்வொரு நாளும் டேஸ்ட் பண்ணி வாழ்வது. அதான் தாவீது சொல்ற, கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான் என்று சொன்னால் ஆசீர்வதிக்கப்படுகிறது. யார் திரும்ப ஆசீர்வதிக்கப்பட முடியும்? அவர் மேல் நம்பிக்கை. எப்பதான் நம்பிக்கை வரும்? அவர் டேஸ்ட் பண்ணும்போது தான். ஆறாவது என்பது டேஸ்ட் பண்றது இல்லை. ஏன் ஒரு பெண்ணு மேல ஒரு ஆண் மேல காதலிச்சு கல்யாணம் வரைக்கும் போறது தெரியுமா? நம்ம அனுபவிச்சிருக்கோம். ஏதோ ஒரு அட்ராக்ஷன், ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் நடந்திருக்கு. ஆறாவதுல ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வரணும். இப்ப யாரும் எழுப்ப மாட்டாங்க. காலையில ஆவியானவர் எழுப்புவார். அது இல்லாட்டா என்னமோ மிஸ் பண்ணாம இருக்கும். காலையில அவரோட பேசுறேன்னா, ஐயோ உங்க உள்ளத்துல அவர் ஆழத்துல இன்னைக்கு அவரோட பேசலையே, அதான் ரியல் லவ். இப்ப சொல்லி வராது, பாட்டுலாம் சொல்லி வராது. அந்த பரவசம் வந்தாவே பாட்டு தானா வரும். அந்த பாட்டு நடத்தும் காண்டாவத பார்த்துருங்க. கையை தூக்க சொல்றதா இருக்குது. கைகளை உயர்த்தி அப்பதான் போன் எடுத்துட்டு பாத்ரூம் போவோம். இல்லைன்னா பொக்கல்ல கை விட்டுருக்கோம். நீங்க எதுவுமே வரணிக்க முடியாதுங்க. லவ் வரணிக்க முடியாது. இன்னைக்கு அப்பா பிள்ளைங்க அப்பா அம்மாவை மீறி தனக்கு பிடிச்ச ஒரு பெண்ணையும் ஒரு ஆணை தெரியாதுமா, அதுக்கு காரணம் லவ். நீங்க எத்தனை கடை போனாலும் அவன் மீறுவான். லவ் மீறுங்க, டைம் மீறும், நேரம் போகிறதே தெரியாது. நீங்க சொல்லணும் கேட்பேன், நீங்க ஆராதனை நல்லாவே இல்லை, சப்புன்னு இருந்துச்சு. என்ன அந்த உங்களுக்கு ஆராதனை வைக்கிறாங்க, சப்புன்னு இருந்துச்சு ஆராதனை. அதுல படம் தேட்டருக்கு போற மாதிரி சொல்லல. நீங்க ரொம்ப நல்லவங்க. படம் தேட்டருக்கு போற மாதிரி ஒரு மச்சான் இரு மச்சான், பொரி வாங்கிட்டு போவோம், கொச்சி வாங்கிட்டு போவோம். இப்ப சாம்பிள் ஓடிட்டு சில கூட்டத்தை அந்த ஆராதனை சாம்பிள் மாதிரி. ஆனா பழைய ஏற்பாடுல காணிக்கு செலுத்து வரும்போது அந்த காணியில ஊன இருக்கக்கூடாது, குறைய இருக்கக்கூடாது. முழுமையான அர்ப்பணிப்பு. இயேசு குறைவா 100% ஒப்பு கொடுத்தார். ஒரு எதிர்பார்ப்போட வாங்க, ஒரு எக்ஸ்பெக்டேஷன், ஒரு ஆர்வத்தோடு வாங்க, ஒரு காதல் உணர்வோடு வாங்க. இன்னைக்கு கர்த்தருடைய நாள் என்ற ஒரு ஏக்கத்தோடு வாங்க. இதுலதான் அன்பு இருக்குது. அன்போட ரியாக்ஷன் இருக்குமா? உயிரை கொடுக்கிறது அன்பு. இப்ப அன்பு செய்ய சொல்ல, அன்புல வாழ சொல்றது. நீங்க எப்ப இதுல போறீங்களோ, இந்த கற்பனைக்குள்ள போறீங்களோ, இப்ப நீங்க என்னுடைய ஃப்ரெண்ட் ஆயிட்டீங்க. ஃப்ரெண்ட் கிட்ட வந்து எதுவுமே ஃப்ரீயா பேசணும். அவருக்குள்ள வாழுங்க, அவருடைய வார்த்தையை வாழுங்க, அவர் அன்பை வாழுங்க. யாரையும் நீங்க விரோதிக்க முடியாது, யாரையும் நீங்க கசப்பு வைக்க முடியாது. அதனால ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அப்பாவோட அன்பை வந்துட்டு தான் இருக்கேன். அதனால நான் பெருமிக்கா சொல்ல அன்பானவர்கள், ஒரு ஆளு பேசுறது ரொம்ப யோசிக்கிறேன். இந்த காப்பாற்றணும்னு ஒரு இறுதி தான் இருக்குது. எப்படியாச்சும் காப்பாற்றணும் சொல்றாரு பாருங்க. இனி செய்யாது, ஏன் செஞ்ச, எதுக்கு செஞ்ச, எப்படி செஞ்ச. அந்த விபச்சாரத்துல விழுந்துட்டாங்க, அவளை கல்லால் அடிச்சு கொள்ளணும். மோசையின் கையினால் பெறப்பட்ட நியாயப்பிரமாணம் சொல்லுது. ஆனா அன்பே ஒரு நாள் சொல்றது, இனி செய்யாது. நீ ஏன் செஞ்ச, எதுக்கு செஞ்ச, எப்படி செஞ்சன்னு முக்கியம். அதுதாங்க அன்பு. சில சொன்னா ரொம்ப அன்பு கொடுத்தா கெட்டு போயிடுவாங்க. இல்லைங்க, ஒன்னே ஒண்ணுதான், அன்பை வச்சுதான் உங்களை நீங்க ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார். நீங்க பிதாவுடைய அன்புல இருந்து வாழ்ந்து பாருங்க, வாழ ஆரம்பிங்க, அன்பை வாழுங்க, வார்த்தையை வாழுங்க, இயேசுவை வாழுங்க. உங்க லைஃப்ல பாருங்க, அந்த கனி சாதாரண வெளிப்படும். இவங்கெல்லாம் பைபிளை வாசிக்கல. பவுல் வந்து இயேசு காலத்திலே இல்லை, அந்த 11 சீசரும். அதனால சிலுவைக்கு போக முன்பதாக கெத்செமனில வந்து யூதாஸ் காரியத்தை கட்டி பிடித்து முத்தம் கொடுக்கும் போது, அது யூதோட கல்ச்சர். அவன் முத்தம் கொடுக்கிற விதமா நான் அவங்களை ஆனர் பண்றேன், விசேஷமானது, விஐபி, வெரி இம்பார்ட்டன்ட் பர்சனுக்கு தான் அந்த யூதோட கல்ச்சர் அவங்க கிஸ் பண்ணுவாங்க. அது சொல்ல, சிநேகிதனே கட்டி பிடித்து முத்தம் கொடுத்து காட்டி கொடுக்கிறாயா. காட்டி கொடுக்கும் கட்டி அணைக்கிற அன்பு தான் அவருடைய அன்பு. என்ன சொல்ற ஃப்ரெண்டு, நண்பா கட்டி பிடிச்சி காட்டி கொடுக்கிறாரான்றது. அதுதான் பயக்குள்ள காட்டி கொடுத்த பிறகு அந்த துக்கத்துல கிளீனான ஒரு அன்பை, பரிசுத்தமான ஒரு அன்பை அவமதிச்சுட்டுமே. 30 காசா மேட்ரு அவருக்கு
நீங்க ஒரு ஆள் அன்பு செஞ்சு அந்த அன்பு புறக்கணிக்கப்படும் போது அவருடைய பாதிப்பு போதும் அவங்களுக்கு. நீங்க தண்டனை கொடுக்க வேண்டியதில்லை. அந்த அன்பு அவங்க உணர்வடை செய்யும். மறுபடியும் கிட்ட வாங்க, தொடர்ச்சியா ஒரு காலம் நிலைச்சிருங்க, வாழ ஆரம்பிச்சிருங்க. அவர் இல்லைன்னா எனக்கு வாழ்க்கை இல்லைன்னு நம்பிக்கை வந்திருக்கு. அதுக்கு பிறகு எல்லாம் லகுவாயிடும். அதுக்காகத்தான் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்க போய் கனி கொடுக்கும் கனியை நிலைத்திருக்கிறது ஏற்படுது. இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி ஒரு நிமிஷம் அப்படியே அப்பா அவருடைய அன்பு. ரோமர் 5ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்துல நினைக்கிறேன், பரிசுத்த ஆவியினால தேவ அன்பு இருதயத்துல ஊற்றப்பட்டது பவுல் சொல்றார். ரோமர் நிருபத்துல பவுல் சொல்றார், பரிசுத்த ஆவியினால தேவ அன்பு ஊற்றப்பட்டது. யோவான் சொல்கிறார், பிதா அன்பா இருக்கிறார்கள், அன்பாகவே இருக்கிறார், அன்பாக forever அன்பாகவே இருக்கிறார். இயேசு மனதுருக்க முடியாது. இனிலும் ஒரு தீர்மானம் எடுங்க. கிறிஸ்டியானிட்டி ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை, ஏதோ பண்டிகை நாள், கிறிஸ்துமஸ், குட் ஃப்ரைடே இல்லை, டே அண்ட் நைட் உட்காரும் போது, எழுதும் போது, நடக்கும் போது, சாப்பிடும் போது அவரை உணர ஆரம்பிங்க, வாழ ஆரம்பிங்க. நாளைக்கு திங்கட்கிழமை நாளிலிருந்து நீங்க சமுதாயத்துல, வேலை செய்யற இடத்துல, பள்ளிக்கூடத்துல, காலேஜில், சொந்த பந்தங்கள், உற்றார்கள் மத்தியில் அங்க அவங்க நம்மளை பார்க்கும்போது God bless you. God bless you. Have a nice day. God bless you.